Geometry of Benzene. பென்சீனுடைய ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால், இது எதன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக பென்சீனுடைய ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் சொன்னோம்னா, நமக்கு வந்து சென்டரில் அந்த மாலிகுல் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். மாலிகுலுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ரே நம்ம எமிட் பண்ணுவோம். அப்படி எமிட் பண்ணும்பொழுது நடுவில் உள்ள மாலிகுல்ஸில் பட்டு பின்னாடி ஸ்க்ரீனில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். இது மூலமாக தான் பென்சீனுடைய ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க. பென்சீனுடைய ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால், பிளேனராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெக்ஸகோனல் கார்பன் ஸ்கெலிட்டனால் ஆகிருக்கும். அதாவது கார்பன் ஆட்டம் வந்து ஒரு ஹெக்ஸகோனல் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதோட இதை இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கார்பன் பாண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.39 ஆம்ஸ்ட்ராங். நம்ம மேலே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது 149 பிக்கோமீட்டர்னு பார்த்துருப்போம். அதை ஆம்ஸ்ட்ராங்கில் மாற்றணும்னு சொன்னால் 1.3940 எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் பென்சீனில் உருவாயிருக்கக்கூடிய 6 கார்பன் ஆட்டமும் sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. அதாவது ட்ரைகோனல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 கார்பன் ஆட்டம், அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷனில் ஃபார்ம் ஆகிருக்குது. அதே ஒரு கார்பன் ஆட்டம் 6 கார்பன் ஆட்டமாக மாறும் பொழுது அதுவும் sp2 ஹைப்ரிடைசேஷன் கார்பன் ஆட்டமாக மாறி ஓவர்லேப்பிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு கார்பன் ஆட்டம் sp2, இது ஒரு sp2, இது ஒரு sp2, இப்படி 6 கார்பன் ஆட்டத்துடைய sp2 ஹைப்ரிடைசேஷனும் ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஓவர்லேப்பிங் ஆகும் பொழுது, 2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து ஓவர்லேப்பிங் ஆகும் பொழுது நமக்கு ஒரு ஸ்டிக்மா பாண்டு வந்து உருவாகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்பன் ஆட்டத்துடைய ஆர்பிட்டாலும் இந்த கார்பன் ஆட்டத்துடைய ஆர்பிட்டாலும் வந்து ஓவர்லேப்பிங் ஆகும் பொழுது இந்த இடத்துல ஸ்டிக்மா பாண்டு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ஓவர்லேப்பிங்கையும் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோம்னா, ஒரு பிளேனார் ஹெக்ஸாகோன் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு வந்து தருது. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெக்ஸாகன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். sp2 நம்ம 6 கார்பன் ஆட்டத்தில் உள்ள sp2வில் உள்ள p ஆர்பிட்டால் எல்லாம் சைட் பை சைடு ஓவர்லேப் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து 2 விதமான கெக்குல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தார்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் 2 விதமான மாலிகுலர் ஆர்பிட்டால் நமக்கு கிடைக்கும். அது என்னலான்னா, ஒன்று ஏ, இன்னொன்று பின்னு நம்ம சொல்கிறோம். ஏல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா p ஆர்பிட்டால் இருக்குல்ல, இந்த p ஆர்பிட்டாலும் இந்த p ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகும் பொழுது இங்கே ஒரு பாண்டு, பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து கீழே ஈஸியாக கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பை பாண்டு, இங்கே 2 பை பாண்டு, இங்கே 2 பை பாண்டு. அதே இது வந்து கெக்குல் ஸ்ட்ரக்சரு. இந்த கெக்குல் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இதையும் பியையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது இது பார்த்திங்கன்னு சொன்னோம்னா, இதுக்கு அல்டர்னேட்டிவாக அந்த பாண்ட்ஸ், அந்த டபுள் பாண்ட் வந்து மாறி இருக்கும். இது இந்த 1-2 கார்பன் ஆட்டத்துக்கு நடுவில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, இது 2-3 கார்பன் ஆட்டத்துக்கு நடுவில் இந்த டபுள் பாண்ட் இருக்கும். இப்படி இது பேர் தான் நம்ம அல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அல்டர்னேட்டிவ் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் சொல்கிறோம். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அதுக்கடுத்து டபுள் பாண்ட், அப்படி அல்டர்னேட்டிவாக இருக்கனால அதை நம்ம அப்படி சொல்கிறோம். p ஆர்பிட்டால், நம்ம 6 கார்பனில் உள்ள p ஆர்பிட்டால் எல்லாம் பக்கத்தில் உள்ள ஆர்பிட்டால் p ஆர்பிட்டாலோட ஓவர்லேப் ஆகும் பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதா. இதே ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னோம்னா, நம்ம ஹெக்ஸாகோனுக்கு மேலே ஒரு ரிங்கு, கீழே ஒரு ரிங்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து இந்த p ஆர்பிட்டால் அட்ஜசன்ட் p ஆர்பிட்டாலோட ஓவர்லேப் ஆகுதில்ல, அதை நம்ம கொண்டு வரலாம். அதை எப்படி கொண்டு வரலாம்னு சொன்னோம்னா, இந்த ரிங்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம பென்சீனில் ஒரு ரிங்கு போடுவோம், அந்த ரிங்கு தான் இந்த ரிங். இது எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னோம்னா, நம்ம p ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங் ஆகிறதுனால மேலே வந்து அல்டர்னேட்டிவாக பார்த்தோமா, இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்த்தோம். இது வந்து ஸ்டெடியான ஸ்ட்ரக்சர் கிடையாது.
இது வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு ரிங்காவோ அல்லது இந்த மாதிரி ஹெக்ஸாகோன் ரிங்காவோ இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே உள்ள ரிங்கை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னோம்னா பை எலக்ட்ரான், அதாவது இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்டை நம்ம பை எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். முதல் ஸ்ட்ரக்சரில் இப்படி இருக்கும், ரெண்டாவது ஸ்ட்ரக்சரில் அதுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பை எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஸ்டேபிளான ஒரு விஷயம் கிடையாது. டீலோக்கலைஸ்டு, ஒரு இடத்துல நிற்காமல் ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எதை பொறுத்து மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, கார்பன் நியூக்ளியர் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு தான் இந்த பை எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அப்படிங்கிறதுனால இதுக்கு ரிசோனன்ஸ் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறாங்க. ரிசோனன்ஸ் ஹைப்ரிட்னால் நமக்கு இந்த ஸ்டேபிளாக இல்லைல்ல, இந்த ஸ்டேபிளாக இல்லாத காம்பவுண்ட் எல்லாத்தையும் ஒரு ரிங்கு மாதிரி எந்த இடத்துல அந்த பை எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த ரிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரிசோனன்ஸ் ஹைப்ரிட்டை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் 1933 வந்து தியரியாக நமக்கு வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடும் பொழுது வந்து ரிசோனன்ஸ் ஹைப்ரிட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்கோம்ல, ஒன்று கெக்கிளுடைய 2 ஸ்ட்ரக்சர், அல்டர்னேட்டிவ் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட், இதுக்கு அல்டர்னேட்டிவாக இது இருக்கும், இதுக்கு அல்டர்னேட்டிவாக இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி சார்ஜை வச்சு டிவார்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுத்தாரு. அது என்ன ஸ்ட்ரக்சர்னால், 2 சைடும் டபுள் பாண்ட் இருக்கும், மேலேங்கிலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதே மாதிரி அப்படி இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த சைடு வந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டபுள் பாண்ட்ஸ் போயிடும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த பக்கம் போகிற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக டபுள் பாண்ட்ஸ் வந்துடும். இதை நம்ம இப்படியும் கொடுக்கலாம். டீலோக்கலைஸ்டு பை பாண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த ரிங்கு தான் வந்து நம்ம எப்போவும் பென்சீனில் போடக்கூடிய ஒரு ரிங்காக இருக்குது. பென்சீன் ரிங்குடைய ரிசோனன்ஸ் ஹைப்ரிட்டை எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வழியாக தான் கண்டுபிடிச்சாங்க. எதை வச்சுன்னா நம்ம 2 கெக்குல்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கெக்குல் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாரு, அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனில் என்னெல்லாம் தெரிஞ்சதுன்னா, நம்மளுடைய கார்பன் ஆட்டம் வந்து 6 கார்பன் ஆட்டமும் ஃப்ளாட்டாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்த ரிசோனன்ஸ் ஹைப்ரிட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து கார்பன் பாண்ட் இருக்குதுல்ல, அது எல்லா பாண்டுமே 6 பாண்டுமே ஈக்குவல் இன் சைஸாக இருந்துச்சு. அதாவது 1.40 ஆம்ஸ்டாங்காக இருந்துச்சு, அல்லது 1.39 ஆம்ஸ்டாங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடலாம். அதே மாதிரி கார்பன் ஆட்டத்துக்கு நடுவில் பை பாண்ட் அப்படிங்கிற பாண்டும் டபுள் பாண்டும் இருந்ததுனால, அல்டர்னேட்டிவாக இருந்ததுனால, 2 கார்பனுக்கு நடுவில் பை பாண்ட் இருக்கும் அல்லது டபுள் பாண்ட் இருக்கும். இப்படி இருந்ததுனாலையும் இந்த ரெசோனன்ஸ் ஹைப்ரிட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தியரி சொல்கிறாங்க. அரோமேட்டிக் கேரக்டர், நம்ம அரோமேட்டிக் கேரக்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சைக்ளிக் ஃபார்மு, சைக்ளிக்காகவும் இருக்கணும், அந்த காம்பவுண்ட் வந்து சைக்ளிக்காகவும் இருக்கணும், பிளேனாராகவும் இருக்கணும், அதோட அந்த பிளேனாரில் ஒரு ரிசோனன்ட் ரிங் இருக்கணும், ரிசோனன்ஸ் பாண்டோடைய ரிங் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அரோமேட்டிக் கேரக்டர் உடைய ஒரு பாண்டு, ஒரு காம்பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டு வந்து மற்ற காம்பவுண்டோடைய ஜியாமெட்ரியை விட ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டானது அன்சேச்சுரேட்டட் மாலிகுல் மாதிரி பிஹேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்டியூஷன் அடிஷன் ரியாக்ஷனை விட சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த அரோமேட்டிக் கேரக்டருடைய காம்பவுண்ட் வந்து கொடுக்கும். இது எதனாலன்னு சொன்னோம்னா, நமக்கு பைபாண்ட் இருக்குல்ல, அது டீலோக்கலைஸாக இருக்கிறதுனால அடிஷன் ரியாக்ஷனை விட சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அண்ட் ஈஸியாக ரியாக்ஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அரோமேட்டிக் கேரக்டர் உடைய எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து அரோமா நல்ல ஸ்மெல்லை தரக்கூடியதாக இருக்கும். அதே அரோமேட்டிக் தியரியை வந்து மாடர்னாக வந்து எரிக் ஹெக்குல் அப்படிங்கிறவர் 1931 அட்வான்ஸாக இந்த அரோமேட்டிக் கேரக்டரில் இன்னும் கொஞ்சம் சில விஷயத்தை சேர்த்தாரு. அது என்னலான்னா எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, மாலிகுல் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை வச்சு பென்சீன் ரிங்கை விட பெரிய ரிங்காக இருக்கட்டும், பென்சீன் ரிங்கை விட ஸ்மாலர் ரிங்காக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த அரோமேட்டிசிட்டி பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
இது எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கெலாம் பொருந்துது அப்படின்னு சொன்னாருன்னா பாலிநியூக்ளியர் காம்பவுண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி சைக்ளிக் அயான்ஸாக இருக்கட்டும், ஹெட்டிரோசைக்ளிக் ரிங்காக இருக்கட்டும், இந்த மூணுக்குமே வந்து இந்த மாடர்ன் அரோமேட்டிசிட்டி வந்து பொருந்துச்சு. மாடர்ன் அரோமேட்டிசிட்டியோடைய ஃபண்டமெண்டல் என்னென்னா அதே தான். நமக்கு வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டு அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய ரிங் சிஸ்டத்தில் அல்லது சைக்ளிக் சிஸ்டத்தில் பை பாண்டு எப்போவுமே டீலோக்கலைஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த பை எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸாக இருக்கிறதுக்கான காரணம் எதுவாக இருக்கணும்னு சொன்னால் பி ஆர்பிட்டால் வந்து சைட் பை சைடு ஓவர்லேப் ஆகிறதுனால இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அந்த தியரியில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பை எலக்ட்ரான் வந்து எதில் மட்டும் பாசிபிளாக இருக்கும்னு சொன்னோம்னா, அதாவது டீலோக்கலைசேஷன் பை எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் ஆகணும்னா நம்மளுடைய சைக்ளிக் ஃபார்ம் நம்மளுடைய காம்பவுண்ட் வந்து ஃப்ளாட்டாகவோ அல்லது கோப்ளேனார் ரிங்காகவோ இருக்கணும். அதனால் கோப்ளேனார் ரிங் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் நமக்கு வந்து பை எலக்ட்ரான் டீலோக்கலைஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் நம்ம மாடர்ன் அரோமேட்டிசிட்டி ஃபண்டமெண்டலில் வரும். இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய ஆர்பிட்டால் பாண்டிங் ஆர்பிட்டால் இருக்குல்ல, நம்மளுடைய ஆர்பிட்டால் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு இதோடைய பாண்டாகி இருக்கணும், ஃபில்லாகி இருக்கணும், அதுக்கு கேப் எதுவுமே விழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. இது அந்த நம்மளுடைய பாண்ட் ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆகிருக்கா ஃபில் ஆகலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூலும் வந்து ஹெக்குல் சொல்கிறாரு. அந்த ரூல் பேர் தான் ஹெக்குல் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது 4n+2 அப்படிங்கிற ரூல். அதாவது இந்த நம்பர் சொல்கிறாங்க, இந்த ஃபார்முலா சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா படி நம்ம பார்த்தோன்னு சொன்னோம்னா இதால் நம்ம சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்குது இல்லை, அந்த சைக்ளிக் சிஸ்டத்தில் பை எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்படி பை எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து இந்த 4n+2 அப்படிங்கிற ஒரு நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. இங்கே நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை வந்து 0, 1, 2, 3 அப்படி எக்ஸெட்ரா எத்தனை நம்பர்னாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதே ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துப்போம். இப்போ n = 1 அப்படின்னு நம்ம போட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். 4 × 1 4, அதுக்கடுத்து 2 + 4 வந்து 6. அப்போ 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இந்த நம்பர் வந்து ஹெக்குல் ரூலுடைய ஒரு நம்பர். இந்த நம்பரில் இந்த கவுண்டிங்கில் ஒரு பை எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு காம்பவுண்டில் நமக்கு 6ங்கிற நம்பர் கிடச்சிருக்குதா. அப்போ பை எலக்ட்ரான் 6 பை எலக்ட்ரான் ஒரு காம்பவுண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டானது அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். இப்போ நம்ம பென்சீன் ரிங் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா அதில் வந்து 1, 2, 3 டபுள் பாண்ட் இருக்குது. அந்த 3 டபுள் பாண்டில் 2 பை எலக்ட்ரான் இருக்குது. இங்கே 2 பை எலக்ட்ரான், இங்கே 2 பை எலக்ட்ரான், இங்கே 2 பை எலக்ட்ரான் இருக்குது. அப்போ மொத்தம் 6 பை எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த நம்பரானது நம்ம பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் 6, இங்கேயும் 6. அப்போ பென்சீன் ரிங்கானது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது இந்த ஹெக்குல் ரூல். அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை என்னென்னா நமக்கு வந்து இந்த காம்பவுண்ட் பிளேனாராக இருந்தால் மட்டும்தான் இந்த ரூல் வந்து நமக்கு பொருந்தும். அதனால் பென்சீன் ரிங் அப்படிங்கிறது ஒரு பிளேனார் ரிங்கு தான், அதனால் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வந்து புரோட்டான் வந்து லாஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கும் இந்த அரோமேட்டிசிட்டி வந்து பொருந்தும் அப்படிங்கிறத ஹெக்குல் சொல்கிறாரு. இப்போது சைக்ளோஹெப்டாட்ரையீனைல் அப்படிங்கிற காம்பவுண்டு வந்து ஒரு கேட்டையான், அதாவது அங்கே வந்து ஒரு புரோட்டான் லாஸில் இருக்குது. அதே மாதிரி சைக்ளோபெப்டாடையீனைல் இது ஒரு ஆனையான், இங்கே வந்து புரோட்டான் வந்து அக்செப்ட் ஆகிருக்குது. இந்த 2 காம்பவுண்ட்லேயுமே வந்து 6 பை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சைக்ளோஹெப்டாட்ரையீனைல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டில் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு எண்ணி பார்ப்போமா. இங்கே 2, இங்கே 2, அதுக்கடுத்து இங்கே 2, மொத்தம் 6 பை எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 6 அப்படிங்கிறது வந்து ஹெக்குலுடைய ரூல் படி கரெக்டான நம்பர் தான். அப்போ இந்த காம்பவுண்டானது நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி
பெப்டாடையீனைல் அப்படிங்கிற காம்பவுண்டில் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குன்னா இங்கே 2 இங்கே 2. இந்த 2 புள்ளி வந்து எதுக்குன்னு சொன்னோம்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் புரோட்டான். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து புரோட்டான் அக்செப்ட் ஆகிருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 பை எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது எத்தனை இருக்குது 6 பை எலக்ட்ரான் வந்து இந்த காம்பவுண்டில் இருக்குது. அப்படி 6ங்கிறது ஹெக்குலுடைய நம்பர் தான். அப்போ இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி அதாவது ப்ரொப்பைனைல் அப்படிங்கிற ஒரு கேட்டையான். இந்த கேட்டையானில் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ஹெக்குல் ரூல் படி கரெக்டான ஒரு நம்பர் தான். 2 பை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹெக்குல் ரூல்லையும் 2 வருது. அப்படிங்கிறனால இதுவும் அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.